உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? இன்னும் நேரம் இருக்கு. நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்றது தான். அந்த நாளைங்கிற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா, அமைதியா, மெதுவா அழிச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம 20 வயசுல என்ன நினைக்கிறோம்? இன்னும் நேரம் இருக்கு. 25ல ஆரம்பிக்கலாம். 25 வயசுல இன்னும் எங்க இருக்கேன்? 30 வயசுல சீரியஸ் ஆவேன். 30 வயசுல இன்னும் லேட் ஆகல. 35ல பார்த்துக்கலாம். 35 வயசுல லைஃப் செட்டில் ஆனதும் ஆரம்பிக்கிறேன். ஆனா 40 வயசுல அப்படியே திரும்பி பார்த்து எங்க போச்சு அந்த நேரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். புத்த பெருமான் ஒரு இல்யூஷன் சொன்னாரு. நேரம் இருக்கு, ஆனா அது நம்ம கையில இல்ல. இந்த நிமிஷம் இருக்கு, இது உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப நான் உங்ககிட்ட வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பார்க்க முடியுது, அனுபவிக்க முடியுது, கேட்க முடியுது. ஆனா அடுத்த நிமிஷம் வருமா? அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்ம கையில இல்லை. ஒவ்வொரு முறையும் நாளை இருக்கு, அடுத்த வாரம் இருக்கு, அடுத்த மாசம் இருக்கு, ஏன் அடுத்த வருஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அசம்ஷன் தான் மிகப்பெரிய ட்ராப். பாலி மொழியில இதுக்கு அனிச்சான்னு சொல்லுவாங்க. அனிச்சானா என்ன? எல்லாமே நிலையற்றது அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நிலையற்றது, இந்த நேரம் நிலையற்றது, இந்த சந்தர்ப்பம் நிலையற்றது, இந்த வாய்ப்பு நிலையற்றது, எல்லாமே நிலையற்றது. இப்படி எல்லாமே நிலையற்றதுன்னு தெரிஞ்சா நாம என்ன செய்வோம்? இப்பவே, இந்த நிமிஷமே, உடனே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, வெறும் நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறது பெருசு இல்லை. ஆனா நான் இப்ப இந்த நிமிஷம், இந்த நொடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இங்கே தான் ரோமன் பிலாசபர் செனக்கா அப்படிங்கிறவர் சொல்றது ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்றாரு, வாழ்க்கையில பெரும்பகுதியை நாம தான் வீணாக்குறோம், அதுதான் சிக்கல்.